வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன்டெக் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட் யூஜி 2025க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு உண்டான ஹால் டிக்கெட் வந்து வெளியாகிருக்கு. ஸோ என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடிய இந்த நீட் யூஜி 2025க்கு உண்டான ஹால் டிக்கெட்டை எப்படி ஆன்லைனில் டவுன்லோடு பண்ணுறது அப்படிங்கிற முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீட் ஹால் டிக்கெட் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்க் neet.nta.nic.in. இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டோட பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே ப்ளூ கலரில் லேட்டஸ்ட் நியூஸாகவே இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேருந்து டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புது பேஜ் ஓப்பன் ஆகும். நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டோட அட்மிட் கார்டு பேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் நீட் யூஜி 2025 அட்மிட் கார்டு இருக்கு இல்லையா, இது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர், உங்களுக்கு பாஸ்வேர்டு, கேப்சா இங்கே கொடுத்துக்கிற கேப்சா கொடுத்துட்டு சப்மிட் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டு எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்திருக்கும். அப்போ நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு வச்சு தான் நீங்கள் இங்கே வந்து லாகின் பண்ண முடியும். அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு கொடுத்துக்கிற கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் மேலே கிளிக் பண்ணுங்கள். நான் சப்மிட் மேலே கிளிக் பண்ணதையும் எனக்கு என்னோடய ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலரில் டவுன்லோட் அட்மிட் கார்டு இருக்குது. ஸோ இது மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது டவுன்லோட் ஆகும். சர்வர் கொஞ்சம் ஸ்லோங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோல் நம்பர் வந்துடுச்சு, அப்ளிகண்ட்டோட நம்பர் இருக்குது, கேண்டிடேட்டோட நேம் இருக்குது, ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கங்க. இங்கே QR கோடு இருக்குது, ரோல் நம்பரோட பார் கோடு இருக்குது, ஃபோட்டோ இருக்குது. இந்த ஃபோட்டோ தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். எங்கே கீழே வந்து கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி அதே மாதிரி டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4/5/2025. ரிப்போர்ட்டிங் கேட் என்ட்ரி டைம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு கொடுத்துக்கிறாங்க. கேட் க்ளோசிங் டைம் 1:30 PM கொடுத்துக்கிறாங்க. எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா மதியம் 2 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் 3 ஹவர்ஸ் எக்ஸாமு. டெஸ்ட் சென்டர், டெஸ்ட் நேமு, டெஸ்ட் அட்ரஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்டாங்க. ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணையில் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருப்பீங்க. சேம் ஃபோட்டோ வந்து இங்கே அப்லோட் பண்ணணும் எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி. அதே மாதிரி உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இதுவும் நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அப்பியர் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் கேண்டிடேட் சிக்னேச்சர் மட்டும் பண்ணக்கூடாது. டு பி சைன்டு ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் தி இன்விஜிலேட்டர் ஒன்லி. அதாவது இன்விஜிலேட்டர், எக்ஸாம் ஹால் இன்விஜிலேட்டர் இருப்பாங்க, அவங்க முன்னாடி மட்டும்தான் நீங்கள் இந்த ஹால் டிக்கெட்டில் சைன் பண்ணணும். அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியில் கொடுத்த ஃபோட்டோவை 4x6 சைஸில் இங்கே வந்து அப்பிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து இன்விஜிலேட்டர் நீங்கள் 2 பேருமே அக்ராஸ் சைன் பண்ண வேண்டியது இருக்கும். ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன், கேட் டைம், கேட் ஓப்பன், கேட் க்ளோஸ், அந்த டைமுக்கு உள்ளே தான் நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகணும். கேட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் உங்களை வந்து பர்மிட் பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி எக்ஸாம் டைம் முடிய வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் தான் அப்பியர் ஆகி இருக்கணும். எக்ஸாம் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் அந்த 2 to 5 எக்ஸாம் டைம் கொடுத்துக்கிறாங்களா, 5 o'clock பிஃபோர் தான் உங்களை அனுப்ப மாட்டாங்க. 5 o'clock ஆஃப்டர் தான் ஒரே அட்டம்ப்டில் தான் எல்லாத்தையும் வெளியே அனுப்புவாங்க. அது வரைக்கும் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் தான் வெயிட் பண்ணணும். அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ காப்பி வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அந்த ஃபோட்டோ இல்லை அப்படின்னா உங்களை அப்பியர் பண்ண விட மாட்டாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் என்னென்ன கேரி பண்ணலாம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துட்டாங்க. பர்சனல் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கலாம். அடிஷ்னல் ஃபோட்டோகிராஃப் சேம் as uploaded in application form pasted in the attendance sheet அதை எடுத்துக்கலாம். அட்மிட் கார்டு அலாங் வித் செல்ஃப் டிக்ளரேஷன் பாஸ்போர்ட் சைட் ஃபோட்டோகிராஃப் அந்த காப்பி நீங்கள் வச்சுக்கலாம். பிஃபோர் ரீச்சிங் த எக்ஸாமினேஷன் சென்டர் கேண்டிடேட் மஸ்ட் என்டர் த ரெக்வயர்ட் டீட்டெயில் அண்டர்டேக்கிங் இன் லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங்கில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரொம்பவும் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எலக்ட்ரானிக் குட்ஸ் எதுவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. ஈவன் உங்களோட ஃபோன், ஹெட்ஃபோன், ப்ளூடூத் எனேபிள்டு, ஸ்மார்ட் வாட்ச் இது எல்லாமே அலோடு கிடையாது. பிளாங்க் பேப்பர் எதுவும் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. அங்கே என்ன கொடுத்துக்கிறாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் எக்ஸாம் நடக்கும். வேறு ஏதேனும் அடிஷ்னல் சந்தேகம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இங்கே நீட் யூஜி 2025 @nta.ac.in அல்லது
01140759000 அல்லது 01169227700 இந்த நம்பரில் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமைத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அங்கேருந்து டைரெக்டாக நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கலாம்.